ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கடவுளை நம்பலைன்னா என்ன ஆகும்? ஜென்ரலாகவே எதையோ ஒன்றுத்தை நம்ம நம்பி தான் ஆவோம். கடவுளை நம்பலைன்னா என்ன பண்ணுவோம்? பணத்தை நம்புவோம், பணமுள்ள மனிதர்களை நம்புவோம், ஃப்ரெண்ட்ஸை நம்புவோம், உறவுகளை நம்புவோம். இப்படி தான் நடக்கும். ஆனால் இது என்ன பண்ணும், எங்கே இட்டுட்டு போய் விடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவை நம்பி ஆப்கானிஸ்தானில் தாலிபானை விட்டுட்டு வேறு ஒருத்தங்களை ஆட்சியில் அமர்த்தினாங்க. அது டைரெக்டாக அமெரிக்காவுடைய ஆட்சி மாதிரியே தான். ஈரான்லேயுமே அப்படி தான் இருந்தது அதுக்கு முன்னாடி. அப்போ என்ன ஆச்சுன்னா, ட்ரம்ப்புக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார் இல்லையா? ஸோ ஜோ பைடன் வந்தோடனே என்ன பண்ணிட்டார், எதுக்கு நம்ம மிலிட்ரி வேறு நாட்டில் இருக்கணும், அவங்கள பார்த்துக்கிட்டோன்ட்டு மிலிட்ரி எடுத்துட்டார். அடுத்த செகண்டே தாலிபான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது. அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்க தாலிபான் நம்மளை பிடிச்சாங்கன்னா நம்மளை கொண்டுடுவாங்கன்ட்டு ஆட்சியில் இருந்தவங்களாம் தப்பிச்சு வேறு நாட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ ஒரு வல்லரசு நாடு, சூப்பர் பவர், உலகத்திலே நம்பர் 1 பவர், அவங்கள நம்பினவங்களுக்கே என்ன நிலைமைன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஈரானில் அதே மாதிரி அவங்க ஆட்சி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே முஸ்லீம் புரட்சி வெடிச்சது. அதுக்கப்புறம் காமினி ஆட்சி வந்தது. ஸோ அப்போ அமெரிக்காவை சார்ந்தவர்களை எம்பசியிலேருந்து நிறைய பேரை கிட்னாப் பண்ணி பணைய கைதியாக வச்சாங்க. இப்போ அமெரிக்காவே பயந்துச்சு. ஸோ அப்போத்துலேருந்து தொடர்ந்து ஒரு 30 வருஷம் கிட்ட காமினியோடைய ஆட்சி தான் நடந்தது. இவருக்கு முன்னாடி ஒரு காமினி இருந்தார், அதுக்கப்புறம் காமினி இப்போவும் இருக்குது. அமெரிக்கா நெருங்க முடியல. ஆனால் அதை கண்ட்ரோல் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுது. அதுக்காக ஒவ்வொரு தடவையும் யுத்தம் வருது. ஸோ மெயினாக இஸ்ரேல் அங்கே உருவாக்குனதுக்கு அமெரிக்காவுக்கு அது ஒரு காரணம். அதோடைய பெனிஃபிட்டை தானே யோசிக்கும். அப்போ ஸோ உள்ளுக்குள்ளே பக்கத்து நாடுகள் அவங்களுக்குள்ள ஒரு டாமினன்ட் பண்ணணும், இந்த மாதிரி எண்ணம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ ஈரான் டாமினன்ட் பண்ணணும்னு நினைக்கிறது அங்கே இருக்கிற கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு பிடிக்காமல் இருந்தது. அதே நேரத்தில் அமெரிக்காவோட நல்ல தொடர்பு இருந்தது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா மிலிட்ரி பேஸ் வைக்கிறதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்க, மிலிட்ரி பேஸ் வச்சாங்க. ஸோ இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தான் பிரச்சனை. ஆக்சுவலாக இஸ்ரேலுக்கும் ஈரான் பின்னணியில் இருந்து இயங்கிச்சு. கடைசியில் ஈரானை டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை வந்தது. அப்போ இதில் அமெரிக்கா நுழைஞ்சுது. அது வரைக்கும் ஈரான் கொஞ்சம் பின்தங்கி இருந்த மாதிரியே இருந்தது. அந்த தைரியத்தில் தான் அமெரிக்கா வந்தது. உச்சபட்ச தலைவர் காமினியே கொன்னுட்டாங்க பிளான் போட்டு. அப்போ அவ்வளோதான், ஈரான் கதை முடிஞ்சுதுன்னு நினச்சிது உலகமே. ஆனால் அதுக்கப்புறம் ஈரான் அடித்த தாக்குதல் உலகமே கதி கலங்கிடுச்சு, அமெரிக்கா உட்பட. ஸோ யாரெல்லாம் கல்ஃப் கண்ட்ரீஸில் அமெரிக்காவுக்கு பேஸ் கொடுத்தாங்களோ அந்த பேஸையும் தாக்குனாங்க. அதை கொடுத்தவங்களுடைய எக்கனாமி பாதிக்கப்படுற மாதிரி அந்த டூரிஸ்ட் பிளேஸு, பெரிய பெரிய ஹோட்டல், இதையெல்லாம் கூட தாக்குனாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ அமெரிக்கா எதுவும் பண்ணலை. இவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்ல, பண்ண முடியல. ஏன்னா அவங்களுடைய இதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ தான் இவங்க ரியலைஸ் பண்ணாங்க, ஆஹா, அமெரிக்கா இங்கே விட்டது நமக்கு எவ்வளோ பெரிய. இப்போ துபாயெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணாங்க. அப்போ எப்படி ஃபாரினர்ஸ் வருவாங்க? ஏன்னா அது டூரிஸ்ட்டு தான் அவங்களுக்கு மெயின் வருமானமே. ஸோ அதனால் இது வேலைக்கு ஆகாதுன்ட்டு அமெரிக்கன் பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இனிமேல்ட்டு அனுமதி கொடுக்க மாட்டோன்ட்டாங்க. ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பெரிய வல்லரசு நம்பினாலே இந்த நிலைமைன்னா, மனிதர்கள், ஒரு மனிதனை நம்புகிறீங்க, அவங்ககிட்ட இருக்கிற காசையோ ஒரு பலத்தையோ அல்லது பவரையோ நம்புகிறீங்க, அல்லது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம், பலம், இதையே நம்புகிறீங்கனாலும் ஒரு நாள் அது உங்களை ஏமாற்றவே செய்யும். ஏன்னா இது எல்லாமே கடவுளை தவிர நீங்கள் மற்ற எதை பிடிச்சாலும் நீங்கள் தவறான முடிவை தான் எடுப்பீங்க, அகங்காரத்தில் தான் ஆடுவீங்க. இப்போ ஒரு கேஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க.
உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய பேருன்றதுனால சரி ஓகே கேஸ் போடலாம். நியாயமாக உங்கள் பக்கம்தான் நியாயம் இருக்குது, கூடவே உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறாங்க, கேஸ் போட்டிங்க. ஆனால் எந்த கேஸும் டக்குன்னு முடியாது, பல வருஷம் ஆகும் இல்லையா? சொத்து வழக்கெல்லாம் 10-20 வருஷம் ஆகும். இப்போ சம்மந்தப்பட்டவங்க பெரும்பாலும் செத்தே போயிடுவாங்க. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு சாட்சி சொல்கிறதுக்காக வந்துக்கிட்டே இருப்பாங்களா? ஏன்னா சாட்சி சொல்கிறவனுக்கு திடீர்னு சூழல் காட்சிகள்லாம் மாறும். அப்போ உங்களுடைய எதிரி அவனுக்கு நண்பனாக மாறுவான், அவனுடைய தேவை இருக்கும், ஜெனரேஷனே மாறும். எங்கள் அப்பா சப்போர்ட் பண்ணாததுனால அவர் இழிச்சவன், நான் எதுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு கேட்பான், இதனால் எனக்கு என்ன நன்மைன்னு கேட்பான். அப்போ ஷாக் ஆகிடுவீங்க. ஸோ அதனால தான் அநியாயமே நடந்தாலும் அமைதியாக பொறுத்துட்டு போங்க, சகிச்சிட்டு போங்க. இதுதான் கடவுளுடைய வழி. இது மனிதனால் ஏற்றுக்கவே முடியாது. சரி, மனித வழியில் எதிர்த்து என்ன ஆச்சு உலகம் ஃபுல்லாக? எந்த நாடாவது நிம்மதியாக இருக்குதா எதிர்த்தவர்கள்? இல்லையா? அதாவது ஆயுதம் கொண்டு எதிர்க்கிறது மட்டும் கிடையாது, சும்மா அஹிம்சை போராட்டன்ற பேரில் எதிர்த்தாங்க இல்லையா? இந்தியாவில் சுதந்திரம் அப்படி தானே வாங்கினாங்க. இப்போ எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் தானே நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த எதிர்க்கிறதுன்றது இறைவனுடைய வழியே கிடையாது. யாருமே எதிர்க்கலப்பா. ஆட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறத மக்கள் அப்படியே கேட்குறாங்க. அதேமாரி குடும்பத்தில் கணவன் சொல்கிறத அப்படியே மனைவி கேட்குறான், அப்படியே அப்பா அம்மா சொல்கிறத குழந்தை கேட்குறாங்க, அண்ணன் சொல்கிறது சகோதரன் கேட்குறான். இது எப்படி இருக்கும்? இப்படித்தான் ஆரம்பத்தில் இருந்தது. அதை தான் சொர்க்கம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி உலகம் இன்றைக்கி மோசமாயிடுச்சு. நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இங்கே என்ன விஷயம்னா, இன்றைக்கி நம்ம மோசமான ஒரு சமுதாயத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் இந்த மோசமான சமுதாயத்திலையும் நீங்கள் அடங்கி போக கற்றுக்கிட்டீங்கன்னா, அதுவும் எதுக்கு அடங்கி போகிறீங்க அப்படின்னா, நாம் இப்போ இருக்கிறது நரகத்தின் இறுதி காலகட்டம். இது சந்தோஷமான விஷயம். ஏன்னா நரகம் முடிஞ்சவுடன் இதே பூமி சொர்க்கமாக மாறப்போகுது. இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். இது தொடர்ந்து நடக்கும். இந்த சொர்க்கம் வரப்போகுதுன்ற செய்தியை சொல்லத்தான் கடைசியின் ஒரு வருடம் சிவபெருமானே ஒரு வயோதிகர் உடலில் வரார். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிறோம். அவர் யார் உடம்பில் வராரோ அவருக்கு பிரம்மான் பேர். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மகுமார் குமாரிகள். ஸோ இறைவன் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அழியக்கூடிய உடம்புன்னு நினச்சிட்டு ஆடுறீங்க, ஆனால் நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மா. இன்றைக்கி பெரிய உச்சபட்ச பதவியில் இருப்பீங்க, நாளைக்கே ஒரு பிச்சைக்காரன் குடும்பத்தில் போய் பிறப்பீங்க. இப்போ ஆடினதுக்கேற்ற பதில் கிடைத்தே தீரும் அப்படின்னு தெரிஞ்சால் ஆடுவோமா? இதை மறக்க வைக்கிறது எது? நான் உடம்புன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டது. நான் எப்போவுமே இருக்கிற ஆத்மா, பாவ புண்ணியத்திற்கு பதில் சொல்லியே ஆகணும் அந்த ஆத்மா அடுத்த உடலை எடுத்து அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டால் ஆட மாட்டோம். ஸோ அதனால் இறைவன் சொல்கிறார், நான் அமைதியான ஆத்மா. ஏன்னா என்னுடைய அப்பா அமைதியின் கடல், அமைதியைத்தான் கற்றுக் கொடுக்குறார். அதனால தான் கோயிலுக்கு போனால் நமக்கு அமைதி வருது. இல்லை புராணங்களில் காட்டியிருக்கிற மாதிரி இறைவன் சண்டை போட்டார், எல்லா மதத்துலேயுமே அப்படி போட்டிருக்கு இல்லையா, சண்டை போட சொன்னார். அப்படி இருந்தால் எப்படி உங்களுக்கு வழிபாட்டு ஸ்தலத்துக்கு போனால் அமைதி வரும்? உங்களுக்கும் கோபம்லாம் வரும். அது தவறான விஷயங்கள், மதங்களில் போட்டிருக்கிற விஷயம். கடவுளை அதை போதிக்கலை, அன்பையும் அமைதியையும் போதிக்கிறார். அதுக்கு என்ன ஆனாலும் பொறுத்துக்கோங்க. எதனால் பொறுத்துக்கிறீங்க? அமைதியான உலகத்தில் எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க. எப்படி அமைதியாக இருக்கிறாங்க? இப்போ அமைதியாக இருக்கிறதுக்கான பயிற்சி எடுக்கிறவங்க தான் அங்கே வருவாங்க. இப்போ யாரெல்லாம் பிரம்மகுமாரி ஆகிறாங்களோ அவங்க தான் வருவாங்க. ஸோ அதற்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் அழியக்கூடிய உடம்பில்லை, ஆத்மா. அது புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. அதோடைய அப்பா தான் சிவன். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ அவரை மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன ஆனாலும் இறைவன்ற அந்த ஜோதி அணையவே விடாதீங்க. இதோடைய நினைவு தான் இந்து மதத்தில் விளக்கு ஏற்றுற பழக்கம் எல்லாம். ஸோ இப்போ நீங்கள் கணவனாகவே இருந்தாலும் பொறுத்து போங்க, மூத்தவனாக இருந்தாலும் பொறுத்து போங்க. ஏன்னா இது கலியுகம், எல்லாமே தலைகீழாக தான் இருக்கும். ஆனால் இங்கே பொறுத்து போகிற அந்த அமைதியின் குணம்தான் உங்களை அங்கே ராஜாவாக ஆக்கப்போகுது. சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாகிய ஸ்ரீ நாராயணனாக ஆக்கப்போகுது.
ஸோ அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம், நான் புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கேன், என்னுடைய அப்பா செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் அப்படின்னா அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் கொடுக்குற ஞானத்தை கேட்கணும். அது முரளின்னு சொல்லுவோம். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போடுவோம். அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.